இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. உன் போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதிகாலை. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதிகாலை. யோகத்தினால் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே. ஓம் சாந்தி. குட் ஈவினிங். எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்திகா. ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓகே, நாம இந்த ராஜயோக தியானம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
நேத்து கிளாஸ்ல நம்ம சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்பாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வந்து சுய உரையாடல், இது கூட ஒரு யோகத்தின் ஒரு அங்கம். செல்ஃப் டாக், தனக்குத்தானே பேசிக்கொள்வது. அதாவது இது வந்து உள் உரையாடலா இருக்கும், வெளியே பேசுறது கிடையாது. சில பேர் தனக்குத்தானே சத்தமா பேசிப்பாங்கல்ல, அது அப்படி கிடையாது. நாம மனதுக்குள்ள ஏற்படுத்துகிற எண்ணங்கள், நாம நம்ம கூடவே பேசுறோம். அதாவது புத்தி வந்து மனசு கிட்ட பேசுது. இந்த படத்துல பாருங்க, மனசும் புத்தியும் ஆத்மாக்குள்ள இருக்கு, ஆத்மா தலைக்குள்ள இருக்கு. சோ இந்த புத்தியில ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை மனசுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரம் காமிச்சிருக்கோம். சோ இது போல நாம உள் உரையாடல் பண்ணணும். இன்ஃபேக்ட் இப்பதான் நம்ம 7 days கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு யோகத்துல இன்ஃபேக்ட் ஸ்பீடா போக முடியும். எடுத்த உடனே யோகம்னா பரமாத்மாவோட கனெக்ஷன் அப்படின்னு நம்ம நினைத்து கடைசியில ரொம்ப நேரம் பரமாத்மா கூட இருக்க முடியாம நம்ம அடிக்கடி கனெக்ஷன் கட் ஆகும் பொழுது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சோ அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இங்க இந்த பேபி ஸ்டெப்னு சொல்றோம் இல்லையா, சோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால நம்முடைய ஸ்பீடு இன்னும் அதிகரிக்கும். இப்ப இந்த பாடல் கூட கேட்டோம் இல்லையா, யோகத்தின் மூலமாக பாவங்கள் போகும், ஞானத்தின் மூலமாக மனம் தூய்மையாகும். அப்ப அந்த மனதை தூய்மை பண்ணிட்டு தான் நம்ம பரமாத்மாவோட கனெக்ஷன் வைக்க முடியும். அப்பதான் தொடர்ந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த கனெக்ஷன் இருக்கும். இல்லைன்னா அவர் ஜோதி பிந்துவா இருக்காரு, ஒளி புள்ளியா இருக்காரு. அப்ப வந்து புத்தி வந்து அந்த ஒளி புள்ளியில ஃபோக்கஸ் பண்ண முடியாம அடிக்கடி நமக்கு விலகி விலகி போயிடும். சோ அதனாலதான் நம்ம இந்த மெத்தட ரெக்கமெண்ட் பண்றோம். இப்ப சுய உரையாடல், செல்ஃப் டாக். முதல்ல இந்த லைன் புரியுதுங்களா? சுய உரையாடல், செல்ஃப் டாக்னா என்னன்னு புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். இப்ப இந்த சுய உரையாடல்னா நாம மனசுக்குள்ள பேசுறத பத்தி தான் பேசுறோம். இது வந்து மெடிடேஷன் பத்தின கிளாஸ். இது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம்ல, எப்படிலாம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு. சோ தனக்கு தானே மனதுக்குள் பேசுவது. இப்ப தியான வர்ணனை கூட அதுதானே, நம்ம மனசுக்குள்ள நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் தானே. இப்ப இந்த சுய உரையாடல்ங்கிறது எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஆஹ் தனக்குத்தானே பேசிக்கொள்வது இல்லைங்களாங்க சிஸ்டர்? ஆமா, நமக்கு அது என்ன தேவைகளை பேசணும், நமக்கு இப்ப என்ன பேசணுங்கிறது நான் சொல்றேன். முதல்ல அந்த சுய உரையாடல்ங்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே. புரியுதுங்க சிஸ்டர். இப்ப வந்து நாம பிகினஸா இருக்கோம். இது பிகினஸ் மட்டும் இல்ல, இப்போ நிறைய வருஷங்கள் இருக்கிறவங்க கூட இத பண்றது நல்லது. அப்பதான் வந்து மனசு வந்து தூய்மையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாபா கூட கனெக்ஷன் வச்சா கூட அது ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நிலைத்து இருக்க முடியும். சோ இந்த சுய உரையாடல்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இங்க ஸ்லைட்ல காமிச்சிருக்கோம். முதல்ல வந்து ஞானம். ஞானம் இததான் வந்து ஞான சிந்தனை அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப ஞானத்துல என்ன சுய உரையாடல் பண்றது, என்ன சிந்தனை பண்றது அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து ஆத்மா. அஹ், இப்போ ஆத்மா அப்படின்னா நீங்க உட்காருங்க, உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க, நான் யார்? அப்போ புத்தி ஒரு பதில் சொல்லும், நான் ஒரு ஆத்மா. அப்ப என்னுடைய வடிவம் என்ன, நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய தன்மைகள் என்ன, நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடையவர்கள் யார்? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்க கேளுங்க. நீங்களே அந்த கேள்வி பதில் மாதிரி கொண்டு போங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வருது இல்ல? அப்போ புத்தியில அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதையே கேள்வி பதிலாக நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா பதியும். இது வந்து அவாய்ட் பண்ண முடியாத, ஸ்கிப் செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்ப ஆத்மால இப்ப நீங்க உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கறது, இந்த ஆத்மா ரிலேட்டடா என்ன தியான வர்ணனை கொடுக்கறது தெரியலன்னா, அந்த முதல்ல ஆத்மான்ற Day 1 இருக்குல்ல, அந்த கிளாஸஸ் போய் கேளுங்க. அதுல அப்பவே உங்களுக்கு அதை கேட்கும் பொழுதே எந்தெந்த லைன் எல்லாம் நம்ம தியானத்துல கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு, என்னுடைய சூக்ஷ்ம சக்திகள் என்னென்ன, அப்போ மனம் புத்தி சமஸ்காரம், மனதின் மூலமாக நான் என்ன செய்கிறேன், எண்ணங்களை ஏற்படுத்தி, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய அந்த ஆத்மாங்கிற லெசன்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதையே ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்ல தனக்குத்தானே சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அந்த எண்ணங்களை ஏற்படுத்தணும். இப்ப புரியுதுங்களா? ஓகேங்க சிஸ்டர். புரியுதுப்பா. ஆஹ் சோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்க அந்த யோகம்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா,
எது சத்தியமோ அதை ஆழ் மனதில் பதிய வைப்பது. ஆழ் மனதுல போய் அது பதியணும். அப்ப இந்த மெத்தடு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது எவ்வளவு ஈஸி? இது கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க? ஈஸி தாங்க சிஸ்டர். ஈஸி தான் இல்லையா? சரிதான்ப்பா. சோ இந்த மாதிரி வந்து ஞானத்துல என்னென்ன விஷயங்கள் டே ஒன்ல நம்ம ஆத்மாவை பத்தி பார்த்தோம். இது தன்னை பற்றின சத்திய உண்மை இல்ல. சோ அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே சிந்தனை செய்து பாருங்க. அதுலயே கேள்விகள் கேளுங்க. அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்லா ஆழ் மனசுல பதியும். அதற்கப்புறமா பரமாத்மா பத்தின கேள்விகள். பரமாத்மா என்பவர் யார்? அவருடைய உண்மையான பெயர் என்ன? அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அவர் எங்கே இருக்கிறாரு? அவருடைய குணங்கள் என்ன? அவர் என்ன என்ன காரியங்கள்லாம் அவர் செய்வாரு? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பதில் சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் இந்த நம்ம சொல்ற இந்த எல்லா விஷயங்கள் மூலமாகவும் அந்த ஆத்ம உணர்வு என்பது நம்ம நேத்து பார்த்தோம்ல 5% இருக்கு, 10%, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இந்த கடைசியில வரும்பொழுது 100% வந்து நின்றுடும். ஓகேங்களா? அப்ப 100% ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து அந்த சம்பூர்ண தன்மையை அடைஞ்சிட்டோம். ஆத்மால எந்த ஒரு குறை பலவீனம் எதுவுமே கிடையாது. பாவக்கரைகள் எல்லாமே அழிஞ்சு பர்ஃபெக்ட் ஆயிடுவோம் நம்ம. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். சோ ஆத்மா பத்தின கேள்வி பதில்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டு பதில் சொல்லிக்கோங்க. பரமாத்மாவை பற்றின விஷயங்கள். அதற்கப்புறமா இந்த டிராமா. இந்த டிராமாங்கிறது உண்மையில என்ன அப்படிங்கறத பத்தி நீங்களே உங்களுக்கு நீங்களே இப்போ இப்போ உட்கார்ந்த உடனே இந்த இந்த ஒரு டாபிக்ல உங்களால அந்த சிந்தனைகள் பண்ண முடியலன்னா அந்த கிளாஸ் போய் கேளுங்க. அந்த கிளாஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்னென்ன லைன் முக்கியமோ அதை நீங்க வந்து ஒரு எழுதிக்கலாம். இந்த மாதிரி நோட் புக்ல எழுதும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா பதியும். அப்ப நீங்க தியானத்துல உட்காரும் பொழுது நோட் புக் இல்லாமலே இந்த எண்ணங்கள்லாம் வரும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியும் பொழுதும் ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் காமெண்ட்ரி மாதிரி கூட கொடுத்திருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்க கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். கர்ம விதி. கர்ம விதி எடுத்துக்கோங்க. அதை பற்றி சிந்தனை செய்யுங்க. கர்ம விதினா என்ன? இதை யார் உருவாக்கினாங்க? இது எப்படி செயல்படுது? இது வந்து நம்ம என்னெல்லாம் சொல்றோம்? கர்ம விதிங்கிறது பாரபட்சமற்றது, அது எல்லாருக்குமே பொருந்தும். அந்த மாதிரி இப்போ ஒரு சமஸ்காரம் எடுத்தா சமஸ்காரம் என்றால் என்ன? இந்த மனம் புத்தி சமஸ்காரம் எப்படி செயல்படுகிறது? இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆரம்பத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதுலயே ஆத்ம உணர்வு அதிகமா இருக்கும். இது வந்து ஞானம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு. அதற்கப்புறமா இப்ப நம்ம என்ன சொன்னோம்? பரமாத்மா கூட கனெக்ஷன் வேணும், அங்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா மனசு வந்து தூய்மையா இருக்கும். அஹ் நம்மளுக்குள்ள வந்து இந்த ஹெவினஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க கனெக்ஷன் சரியா வராது. அப்ப என்னெல்லாம் நம்ம மனசுல பிடிச்சு வச்சிருக்கேன்? நம்ம அஷ்ட சக்திகள்ல பார்த்தோம் இல்லையா? அந்த இரண்டாவது சக்தி தயாராகும் சக்தி. அப்ப நிறைய லெட் கோ பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைல் ஓபன் பண்ணி இப்ப நமக்கு ஞானம் தெரியும். அதை சொல்லி சொல்லி அந்த ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோம்? அந்த விஷயங்களை அப்படியே உள்ள அமுக்கி அமுக்கி வச்சோம். அதை பத்தி யோசிக்க வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம்னு உள்ள அமுக்கி வச்சுக்கிட்டோம். கிளியர் பண்ணல. இப்ப வந்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து யார் மேலேயாவது ஒரு வருத்தம், யார் மேலேயாவது கோபம் இருக்கு, மனசுல காயம் இருக்கு அப்படின்னா அப்படிலாம் இருந்ததுன்னா நம்மளால யோகத்துல ரொம்ப நேரம் நிலைச்சிருக்க முடியாது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லி கொடுத்துறோம். இப்ப நீங்க யோகம் பண்ணி உட்கார்ந்த அப்புறமா நீங்க நிறைய சொல்வீங்க, கம்ப்ளைண்ட் வரும். என்னால ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது, இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது, நான் பரந்தாமத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு பூமிக்கு வந்துடுறேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்வீங்க. அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ கிளீனிங் ஒர்க் நடக்குது. அந்த வேண்டாத சமஸ்காரங்கள் எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? வேண்டாத சமஸ்காரங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து நீக்கப்பட வேண்டிய குறைகள் அப்படின்னு கூட ஒரு லிஸ்ட் போட்டிருந்தோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எடுத்து பாருங்க. சோ இப்ப என்கிட்ட இதெல்லாம் இருக்கா? இப்ப இதை கேளுங்க, உங்களுக்கு நீங்களே கேளுங்க. நான் எதற்கு இந்த சமஸ்காரத்தை விடணும்? ஏன் இது இருந்தா என்ன? இதனால எனக்கு என்ன கஷ்டம்? இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க. அப்ப புத்தியில இருந்து அதற்கு பதில்கள் சொல்லுங்க. சோ இந்த மாதிரி நீங்க வேண்டாத சமஸ்காரங்களை அப்படியே கிளீன் பண்ற மாதிரி அந்த எண்ணங்களை ஏற்படுத்துங்க. அதற்கப்புறமா நம்முடைய திருஷ்டி எப்படி இருக்கு? நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, இந்த மனிதர்களை பார்க்கிற பார்வை, இல்ல தன்னை பற்றியே சில விதமான ஒரு பார்வை இருக்கும். சில பேர் எல்லாரையும் ரொம்ப நல்லவங்களா நினைப்பாங்க, ஆனா தன்னை ரொம்ப குறை சொல்லிப்பாங்க. சோ என்னுடைய திருஷ்டி, அந்த பார்வைங்கிறது எப்படி இருக்கு? அதையும் நீங்க யோசிங்க. இது ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்ப நீங்க தனக்கு தானே இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு எதெல்லாம் தவறா இருக்கோ அப்ப நீங்களே அதற்கு பதில் சொல்லி சொல்லி நீங்க அதை கிளீனிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? அபிப்பிராயங்கள், நம்பிக்கைகள். சோ இதெல்லாம்
எப்பவுமே ஆத்மா வந்து பியோரா இருக்கணும். ஆத்மா பியோரா இருக்கும்போது தான் பரமாத்மாவோட கனெக்ஷன் வரும். இப்ப நம்மளோட பியூரிட்டி கெட்டு போறதுக்கு நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் தான். இப்ப எதனால என்னுடைய பியூரிட்டி கெட்டு போகுது? ஏன்னா நான் சில பேரை பத்தி சில விதமா அபிப்பிராயம் வச்சிருக்கேன். சில பேரை வந்து இந்த மாதிரி லேபிள் குத்தி வச்சிருக்கேன். இவங்க இப்படித்தான் அப்படித்தான்னு. இப்ப அது அவங்க நிஜமாவே அப்படி இருக்கட்டும். அவங்க மோசமானவர்களாகவே இருக்கட்டும், அவங்க உங்களை புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்களாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஆனா அந்த மாதிரி அபிப்பிராயம் நம்ம மனசுல இருந்ததுன்னா நம்ம மனசோட தூய்மை கெட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த அபிப்பிராயத்தை மாற்றணும். அது எப்படி மாற்றணும்? இது நாடகம். இவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல நடிக்கிறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி கர்ம கணக்கு இருக்கு. ஒரிஜினலி இவங்க ரொம்ப சதோ பிரதான ஆத்மா. பரந்தாமத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? என்னை போலவே அவங்களும் பவித்திரமா தானே இருந்தாங்க. அப்புறமா இங்க கீழே இறங்கி வந்தாங்களா? இந்த உலக சூழ்நிலை, இந்த சமஸ்காரங்கள் உருவாகுவது, எத்தனை விதமான சமஸ்காரங்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த மனசுக்கு புரிய வச்சு அவங்க மேல இருக்கிற அந்த தவறான அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் நீங்க அழிக்கணும். சோ இது மாதிரி செய்யும் பொழுதும் மனசு தூய்மையாகும். அதற்கப்புறம் நம்பிக்கைகள், இத நேத்தே நிறைய சொன்னோம். டே ஒன்ல இருந்தே பாபா நமக்கு நம்முடைய பழைய நம்பிக்கைகளை எல்லாம் ஞானம் மூலமாக மாத்திட்டே வராரு. அப்போ பாபா சொல்ற விஷயங்கள் என்ன, என்னுடைய நம்பிக்கைகள் என்னவா இருக்கு, ரெண்டும் மேட்ச் ஆகுதா, ரெண்டும் ஒத்து போகுதா, அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஏன் இந்த நம்பிக்கையை நான் மாத்திக்கணும் அப்படின்னு ஞானத்தின் மூலமா அதற்கு பதில் சொல்லி அந்த நம்பிக்கைகள் எல்லாம் நீங்க உள்ள சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய லட்சியம் என்ன, நம்ம கம்ப்ளீட் ஆகணும், முழுமை நிலையை அடையணும், ஆத்மாக்குள்ள எல்லாமே பர்ஃபெக்டா ஆயிடணும். அப்படின்னா மத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தா இது நடக்காது. அப்ப ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கவே கூடாது. அப்ப நான் எப்படி எதிர்பார்ப்பு வைக்காம இருக்க முடியும்? என் குழந்தைங்கன்னா இப்படிதான் நடந்துக்கணும், என் ஹஸ்பண்ட்னா இப்படிதான் நடந்துக்கணும், இது எதிர்பார்க்கறது தப்பா அப்படின்னு மனசு கேட்கும். அப்ப புத்தியின் மூலமா அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க நல்லபடி நடந்துக்குவாங்க, அவங்க நல்லபடி பேசுவாங்க அப்படின்னு சுப பாவனையா அதை மாத்திடுங்க. அஹ் அந்த மாதிரி வந்து எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் உட்காந்து பாசிட்டிவா மாத்துங்க. இந்த இச்சைகள், எல்லைக்குட்பட்ட இச்சைகள், இந்த ஒரு பிறவி மட்டும், என்னுடைய குடும்பம் மட்டும், இதெல்லாம் வந்து எல்லைக்குட்பட்டது. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த சம்பூர்ண தன்மை வராது. அப்ப நம்ம வந்து நான் ஒரு ஆத்மா, இந்த பிறவியில எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, நான் எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறேன், நான் அழியாதவன், நான் எப்பவுமே இருக்கக்கூடியவன். அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்து மேலயும் நம்முடைய பார்வை எல்லையற்ற பார்வையா போகணும். நம்ம வந்து ஒரு ஜென்மத்துக்காக செய்ய போறது இல்லை, பல ஜென்மங்களுக்கான ஆன்மீக வருமானத்தை தான் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இந்த எல்லைக்குட்பட்ட இச்சைகள்லாம் தேவையா? இதற்கு பதிலாக உயர்ந்த விருப்பங்கள் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அந்த லட்சியம்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின எண்ணங்கள்லாம் கொண்டு வாங்க. இப்ப இப்படி நம்ம தனக்கு தானே பேசிக்கொள்ளும் பொழுது அந்த சுய உரையாடல் நடக்குது, ஆத்ம உணர்வு அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ இந்த விஷயங்கள் நம்ம ஸ்லைட்ல காமிச்சிருக்கோம். இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து என்ன எண்ணங்கள் ஏற்படுத்த தெரியல, எனக்கு என்னால முடியல அப்படின்னா அந்த பழைய கிளாஸஸ் எல்லாம் போய் கேளுங்க. இப்ப நீங்க அத இப்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை அப்படியே எப்படி மெடிடேஷனா கன்வெர்ட் பண்ணணும், எப்படி அந்த எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இப்ப நம்பிக்கைகள்னா எனக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கும், ஆனா உங்களுக்கு அது இருக்காது. உங்களுக்கு வேற ஏதோ தவறான நம்பிக்கை இருக்கும், அது எனக்கு இருக்காது. அப்ப பொதுவான மெடிடேஷன் கமெண்ட்ரியில அது செட் ஆகாது. அப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப பாபா ஞானத்துல ஒண்ணு சொல்றாரு, ஆனா என்னுடைய நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு. அப்ப அதை அப்படியே சீர் தூக்கி பார்த்து, ஆமா இது கரெக்ட் தான், பாபா சொல்றதுதான் கரெக்ட், நான் தான் இந்த விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க அத ஒரு செல்ஃப் கான்வர்சேஷன், இதைதான் நம்ம வந்து செல்ஃப் டாக்னு சொல்றோம். இந்த மாதிரி நீங்க இப்படி கூட நீங்க யோகம் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுல டென்ஷனே இல்ல, யோகம் பத்தின ஒரு பயம் இல்ல. சோ இது வந்து முதல் ஸ்டெப்பா நம்ம பண்ணலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? சிஸ்டர். சிஸ்டர் ஆஹ் பண்ணும்போது எதுவும் கேள்வி வந்தா கேக்குறோம் சிஸ்டர். சரி, தேங்க்யூ. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த படம்லாம் நேத்து பார்த்தோம். சோ நம்ம தியானத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துறோம். இப்ப வந்து எண்ணங்கள் வந்து யாராவது மெடிடேஷன் காமெண்ட்ரி கொடுத்து நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் பொழுது அங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப கிரியேட் பண்ண முடியாது. அவங்க ஏதோ சொல்றாங்க, அப்படியே அதுல அப்படியே இருப்போம், அப்படிதான் இருக்கும். ஆனா நாமளே முன் வந்து எண்ணங்களை கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். அப்ப என்னன்னா,
இப்படி நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் அப்படியே இறங்கி 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 உள்ள வரைக்கும் போயிட்டு நம்முடைய திருஷ்டி விருத்தி இதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரும். என்ன மாற்றம் கொண்டு வரும்? எல்லாமே பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும். எல்லாமே தூய்மையாயிடும். ஒரு கிளீனிங் நடக்கும். இந்த கிளீனிங் நடக்கிறதுனாலதான் இங்க இருக்கிற இந்த சமஸ்காரங்கள் இருக்கு பாருங்க. இந்த பழைய சமஸ்காரங்கள், வேண்டாத சமஸ்காரங்கள்லாம் அப்படியே அழியுறதுன்னா என்ன? கீழே 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 போயிடும். அப்ப நம்முடைய ஒரிஜினல் குணங்கள்லாம் மேல வருது. எல்லா மெடிடேஷன் கமெண்ட்ரிலையும் இதுதான் ஆஹ் அடிப்படையில நடக்கிற விஷயங்கள். சரி, நம்ம அடிப்படையை தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். எந்த மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணாலும் இதுதான் அந்த ப்ராசஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்ப நம்ம வந்து உம் உணவு அருந்தும் பொழுது எந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். சோ நீங்க அதையும் பாருங்க. அதுல நீங்க இன்னும் கூட நிறைய எண்ணங்களை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்து அந்த நன்றி சொல்வது, நன்றிங்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ல. அந்த நன்றியை வந்து நீங்க மனப்பூர்வமா சொல்லும் பொழுது உங்ககிட்ட இருந்து அப்படியே அந்த வைப்ரேஷன் வெளிப்படும். அந்த வைப்ரேஷன் அந்த உணவுக்கு போகும். அந்த உணவு நம்ம உடலுக்குள்ள போச்சுன்னா அந்த உடல் அந்த ரெண்டு நம்மளோட பிசிக்கல் பாடிக்கும் அது நன்மை தரும். அதே போல நம்மளோட ஒளி உடலையும் அது தூய்மைப்படுத்தும். சோ நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கப்பா உணவு அருந்தும் பொழுது ஏற்படுத்த வேண்டிய எண்ணங்கள்னு ஒரு ஷேர் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்லைடு பாத்தீங்களா? பார்த்தோம் சிஸ்டர். பார்த்தேங்க சிஸ்டர். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அதை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி இது தேவைப்படும். கொஞ்ச நாளைக்கு அந்த எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கே புரியுது, இன்னும் கூட உங்களால இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுது, இன்னும் கூட டெவலப் பண்ண முடியுது. அந்த லெவல் வரைக்கும் நீங்க அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தேவைப்படாது, நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இது வந்து நீங்க இந்த ஆன்மீக பாதையில போக போக முன்னேற முன்னேற உங்களுக்குள்ள அந்த முதிர்ச்சி வரும், அந்த மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வர வர டிராபிக் கண்ட்ரோல்ல நீங்க என்ன எண்ணங்கள் ஏற்படுத்துவீங்க, என்ன உணர்வுகள் அனுபவம் பண்ணுவீங்க, அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்போதைக்கு நீங்க பிகினரா இருக்கும் பொழுது நீங்க அந்த டிராபிக் கண்ட்ரோல்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு சில விஷயம் ஒரு அட்டென்ஷன் வைக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆஹ் ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள கொண்டு வரணும், புரியுது. ஆனா அது கர்மத்துல வெளிப்படல. அதாவது உதாரணமா கோபம் படக்கூடாது, மத்தவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது, அது நமக்கு புரியுது. ஆனா அது கர்மத்துல வந்துடுது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க டிராபிக் கண்ட்ரோலை யூஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கலாம். ம் இப்ப உதாரணமா கோபம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து குழந்தைங்க தவறு செய்தால், குழந்தைங்க சொல்ற பேச்சு கேட்கலன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னா நீங்க யோகத்துல, அந்த உட்கார்ந்து பண்ற யோகத்துல இதை குறித்து நிறைய சிந்தனைகள் ஏற்படுத்தலாம். நான் ஏன் கோபப்படுறேன், கோபப்படுறதுனால எனக்கு என்ன கெடுதல், கோபப்படும் பொழுது நான் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றேன், சோ இதெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அப்ப நான் மாத்தணுமா, மாத்தினா என்ன நடக்கும். சோ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நீங்க உட்கார்ந்து பண்ற யோகத்துல நல்ல டீட்டெயில்டா விஸ்தாரமா பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அந்த குழந்தைகள் அப்படி பண்ணும் பொழுது நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஒத்திகை மாதிரி. இந்த குழந்தை இந்த நேரத்துல இப்படி பிஹேவ் பண்ணோம், அப்ப நான் இப்படி பிஹேவ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒத்திகை மாதிரி நீங்க பண்ணலாம். இது உட்கார்ந்து பண்ற யோகத்துல நீங்க டெடிகேட்டடா போக்கஸா பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப டிராபிக் கண்ட்ரோல்ல அதை நீங்க ரொம்ப நேரம் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், ஒரு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது நாளடைவுல அந்த சுச்சுவேஷன்ல வழக்கமா அந்த மாதிரி குழந்தை பண்ணும் பொழுது நீங்க கோவப்பட்டிருப்பீங்களா இருக்கும். ஆனா இப்போ நீங்க அந்த அட்டென்ஷன் அடிக்கடி அந்த விஷயத்துல வர்றதுனால உங்களுக்கு கோபம் வராது. நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிராபிக் கண்ட்ரோலை நீங்க விதவிதமா பயன்படுத்தி. ஓகேவா? இது ஒரு மெத்தடு நான் சொல்றேன். வேற மெத்தட்லாம் என்ன பண்ணலாம்? டிராபிக் கண்ட்ரோல்ங்கிறது என்ன, ஒரு 1 hour 2 hours ஒரு தடவை ஒலிக்குது. அப்ப நீங்க வந்து ரொம்ப பிஸியா மத்த வேலைகள்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப திடீர்னு அந்த பாடல் ஒலிக்குது, இல்ல நீங்களே டிசைட் பண்ணி இந்த நேரத்துல டிராபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு நிறுத்திட்டு, அதுவும் கண்டிப்பா அந்த ரொம்ப பிஸியா ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த நேரத்துல அப்படியே நிறுத்திட்டு, இவ்வளவு நேரம் என் மனசுல என்ன எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது, இப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நீங்க இப்பதானே முடிஞ்சுது. இதே வந்து நீங்க நைட்ல உட்கார்ந்து இன்று நாள் முழுவதும் நான் எத்தனை வீணான எண்ணங்களை ஏற்படுத்தினேன்னா ஞாபகமே இருக்காது. எத்தனை தடவை நான் நெகட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்தினேன்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா டிராபிக் கண்ட்ரோல் வந்து நடுவுல நடுவுல ஒலிக்கிறதுனால, இல்ல நீங்களே வந்து ஒரு டைம் செட் பண்ணி
அந்த பாடல் ஒலிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. நீங்களா கூட டிராபிக் கண்ட்ரோல் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கூட நீங்க உட்காரலாம் இல்ல நிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப இந்த டிராபிக் கண்ட்ரோல் ஒலிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது? யாரை நான் மனசுல போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தேன்? ம் யார் தலையை உருட்டினேன்? யாரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்? என்ன நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தது அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். ஓஹோ, இது தப்பாச்சே, இதை நான் செய்யக்கூடாதே, நான் இப்படி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு அப்படியே அந்த சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நீங்க கொண்டு வரலாம். ஸோ இன்னும் நாள் ஆக ஆக ஆத்ம உணர்வு பயிற்சிக்கு அதை யூஸ் பண்ணலாம், பரமாத்மாவோட கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல அஷ்ட சக்திகளை ரிவைஸ் பண்றீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிராபிக் கண்ட்ரோலை நீங்க விதவிதமாக யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி வர 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 உங்களுக்கே தெரியும் டிராபிக் கண்ட்ரோலை எப்படி பயன்படுத்தணும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், அது இப்போ உங்களுக்கு முடியுமாங்கிறது தெரியல. இப்ப இந்த ஞானமெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு, புத்தியில எல்லாம் நல்லா பதிஞ்சிடுச்சு, என்னால எல்லா எல்லா விதமான யோகமும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது டிராபிக் கண்ட்ரோலை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு செகண்ட்ல அந்த ஒளி புள்ளியா மாறிடும். அந்த உடல் உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஒளி புள்ளி, எனக்கு பரமாத்மாவை தவிர வேற எந்த நினைவுமே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கனெக்ஷன். அதை அசரீரின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க இந்த நிலை வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கூட நீங்க பின்னாடி போயிடுவீங்க. ஸோ எதற்கு இதை சொல்றேன்னா, அந்த டிராபிக் கண்ட்ரோல்ல நீங்க ஆரம்பத்துல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. அதற்கு அப்புறமா நீங்க பெரிய பெரிய லெவலுக்கு உங்களுக்கே அது முரளி மூலமாக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்ப நம்ம கர்ம யோகம் கூட என்ன சொன்னோம்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மினிட் இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ், 30 நொடிலாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஸ்டடி ஆகிக்கிறேன். ஏன்னா இந்த வேலையை செய்ய போவது யார்? நான் ஆத்மா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்ய போறேன். அப்ப அந்த வேலையை செய்யும் பொழுதே நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும். நம்ம நினைச்ச மாதிரி வேலை நடக்காது, இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களோட ஒத்துழைப்பு சரியா இருக்காது, சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. அப்ப அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு என்னோட தூய்மையை, என்னுடைய அமைதியை இழந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம எண்ட் ஆஃப் த டே கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது, இந்த வியாபாரிகள்லாம் கணக்கு போட்டு பார்ப்பாங்கல்ல, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு செலவு வந்தது, அப்போ நிகர லாபமா இல்ல நஷ்டமா அப்படின்னு கணக்கு போட்டு பார்ப்பாங்க பாருங்க. அது போல நம்ம எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு நம்ம நேற்றை விட எவ்வளவு ஆன்மீக வருமானம் சம்பாதிச்சோம், அதாவது ஆத்மால எவ்வளவு டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நமக்கு நஷ்டமா தெரியும். அதனால கர்ம யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணணும்னா, எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ், அதே போல ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10 செகண்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெடி அட்டென்ஷனுக்கு வந்துடணும். நான் ஆத்மா, இந்த உடல் மூலமாக, இந்த கர்மேந்திரியம் மூலமாக இந்த காரியங்கள் செய்கிறேன். எனக்கு என்னோட லட்சியம் ஞாபகத்துக்கு இருக்கு, எனக்கு ஞானம் எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா நம்ம உட்கார்ந்து பண்ற யோகத்துல அதை ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இந்த நாடகம், இந்த மனிதர்கள் எல்லாரும் ஆத்மாக்கள், எல்லாருக்குள்ளேயும் இந்த சமஸ்காரங்கள் இருக்கு. எல்லாருமே அந்த வாழ்க்கை பயணத்துல வராங்க. யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சமஸ்காரம் எதனாலலாம் உருவாகி இருக்கு, அவங்களுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட கர்ம கணக்குகள்லாம் இருக்கு, அதனாலதான் நம்மளோட தொடர்புல இவங்க வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கிளாஸோட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த ஞான சிந்தனை அதுல வந்துடுது. அப்ப உட்கார்ந்து பண்ணும் பொழுது இது அவ்வளவு நல்லா நம்ம யோசிச்சு புரிஞ்சு வச்சுக்கிறதுனால, இப்ப கர்ம யோகம் பண்ணும்போது ஒரு 10 செகண்டோ இல்ல 30 செகண்ட்லயோ நமக்கு அது டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்ப இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் என்னோட ஸ்திரத்தன்மையில இருந்துதான் இவங்களோட தொடர்புல வருவேன், இவங்களோட பேசுவேன், அவங்க என்ன வேணா பண்ணட்டும், ஆனா நான் என்னோட ஸ்திரத்தன்மையை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டீங்கன்னா, அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து இயல்பாகவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும். அதுக்கப்புறமா நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க, மத்தவங்களோட பேசுவீங்க, மத்தவங்கள வேலை வாங்குவீங்க, இல்ல மத்தவங்க சொல்ற வேலையை பார்ப்பீங்க, வெளியே போவீங்க, எது வேணாலும் நீங்க பண்ணுவீங்க. ஆனா இங்க உங்களுக்கு லீக்கேஜ் நடக்காது, மாறாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஏன் வருமானம் அதிகரிக்கும்? ஏன்னா நான் என்னோட தூய்மையை பயன்படுத்திட்டே இருந்தேன், என்னோட ஒரிஜினல் குணமான அமைதியை பயன்படுத்திட்டே இருந்தேன். இது நடக்கும், அதனால வருமானம் அதிகரிக்கும். ஏன் லீக்கேஜ் ஆகாது?
ஏன்னா நான் கோவத்தை யூஸ் பண்ணல, எரிச்சலை யூஸ் பண்ணல, மனசுக்குள்ள திட்டுறது இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே. அதனால லீக்கேஜும் ஆகல. அப்ப கண்டிப்பாக நான் ஆத்மா நேற்று வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 40% நான் சார்ஜா இருந்தேன்னா கண்டிப்பா இந்த கர்ம யோகத்தின் மூலமாக எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா 40ல இருந்து 50க்கு வந்திருப்பேன். புரியுதுங்களா? இந்த கர்ம யோகம்னா என்னன்னு புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். மத்தவங்க எல்லாம் நல்லா புரியுதுங்க சிஸ்டர். ஓகே. அதே போல இப்ப டிராபிக் கண்ட்ரோல்ல கூட உங்களுக்கு அந்த இன்னும் பக்குவம் வர வர நீங்க எப்படிலாம் மாத்துவீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதே போல கர்ம யோகத்துல கூட இப்பெல்லாம் நல்லா ஸ்டெடியா தான்ப்பா இருக்கேன், அப்படிலாம் டக்குன்னு எல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டேன், அஷ்ட சக்திகள்லாம் நல்லா பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது கர்ம யோகத்துல நீங்க பாபாவை கனெக்ட் பண்ணுவீங்க. பாபா கிட்ட இருந்து எனக்கு எனர்ஜி வந்துட்டே இருக்கு, என் பக்கத்திலேயே பாபா இருக்கிறாரு, என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட இருந்து எனக்கு சக்தி வந்துட்டே இருக்கு. நான் வந்து இந்த ஆக்சுவலா நான் வந்து வேலை பண்ணவே வரல, சேவை பண்ணதான் வந்திருக்கேன். நான் இருக்கிற இடமெல்லாம் அந்த வாயு மண்டலம் எல்லாம் வந்து அமைதி பரவுது, தூய்மை பரவுது, ஏன்னா நான் தூய்மையின் சொரூபமா இருக்கேன் இல்லையா? அப்படிங்கிற லெவலுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு நீங்க போயிடுவீங்க. ஓகேவா? அது அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஆனா அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் நம்மள ஞாபகப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி நீங்க கர்ம யோகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாலை நேர யோகம், அமிர்த வேலை யோகம்லாம் நான் டீட்டெயில்டா அப்புறமா சொல்றேன். இரவு நேர யோகம் நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அன்று நாள் முழுக்க என்ன நடந்தது, உங்களோட சார்ட் என்ன, அதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள், எந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம், எந்த விஷயத்துல கொஞ்சம் அட்டென்ஷன் வேண்டியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஒரு டைரி மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதலாம், மெடிடேஷன்ல சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இது நேத்தே நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த யோகத்துல வந்து உட்கார்ந்து பண்ற யோகம்ங்கிறது தவிர்க்க முடியாதது. ஓகேவா? சோ உட்கார்ந்து பண்ற யோகத்தை நீங்க தவிர்க்காம அதை பண்ணீங்கன்னா நாள் முழுக்க நீங்க பண்ற அந்த கர்ம யோகம், டிராபிக் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இந்த உட்கார்ந்து பண்ற யோகம்ங்கிறது கூட உதாரணமா அமிர்த வேளை யோகம் அப்படிங்கிறது எப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா, முந்தின நாள் முழுக்க நீங்க எவ்வளவு யோகத்துல இருந்தே நீங்க அதான் அந்த கர்ம யோகம் சொன்னோம்ல, அப்பப்போ நம்ம அந்த எண்ணங்களை ஏற்படுத்திட்டு ஒரு வேலை செய்யறது, அந்த எண்ணங்களை ஏற்படுத்திட்டு மத்தவங்க கிட்ட தொடர்புல போகிறது, அவங்கள பாக்குறோம், அவங்க ஆத்மா. இப்ப இந்த ஆத்மான்னு பார்க்கும் பொழுது கூட அது சுயத்தை ஆத்மாவாக உணர்வதாக இருக்கட்டும், இல்ல மற்றவர்களை ஆத்மாவாக உணர்வதாக இருக்கட்டும், ஒளிப்புள்ளியை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஒளிப்புள்ளி அப்படின்னு நான் ஆத்மான உடனே அந்த ஒளிப்புள்ளியா என்னால மாற முடியுது, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா ஆத்மா உணர்வோடு நீங்க மற்ற விஷயங்கள் செய்தா போதும். அப்படியே ஒளிப்புள்ளியாவே இருக்கணும், ஒளிப்புள்ளியாவே மாறிடணும் அப்படின்னா கர்ம யோகத்துல அது நடக்காது. நீங்க உட்கார்ந்து பண்ற யோகத்துல கொஞ்ச நேரம் அந்த ஒளிப்புள்ளியிலேயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் இந்த ஒளிப்புள்ளி, இந்த உடல் எனக்கு இப்ப தேவையே இல்லை, நான் எதுவுமே பயன்படுத்த போறது இல்லை, நானும் உட்கார்ந்து யோகம் பண்றேன். அப்போ இந்த உடம்புனால என்ன காரியம் செய்ய போறேன்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் ஒளிப்புள்ளியா இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? உங்களோட தியான வர்ணனை போக போக நடுவுல நடுவுல அந்த எண்ணங்களை கொண்டு வாங்க. நடுவுல நடுவுல அந்த ஒரு லைன் கொண்டு வாங்க, நான் ஆத்மா ஒளிப்புள்ளி. நீங்க அந்த தியான வர்ணனை எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நடுவுல நடுவுல அந்த லைன் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அப்படியே மறந்து போய் நம்ம தேக உணர்வுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால அப்பப்ப அது சரி பண்ற மாதிரி நான் ஒளிப்புள்ளி ஆத்மா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா? அப்போ உட்கார்ந்து பண்ற யோகத்துல எல்லாமே நல்லா டீட்டெயில்டா போய் செய்ய செய்ய நீங்க மற்ற நேரங்கள்ல குவிக்கா பண்ற யோகம் 1 மினிட் 2 மினிட்ஸ் சாப்பிடும் பொழுது, இல்ல டிராபிக் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, கர்ம யோகம் பண்ணும் பொழுது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அது வந்துடும். இப்ப நாள் முழுக்க நம்மளோட அட்டென்ஷன் வந்து எப்பொழுதுமே ரொம்ப நல்லா இருக்கும், அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும். ஆன்மீகம்னாலே நம்மளோட சக்சஸ் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னா நீங்க எவ்வளவு விழிப்புணர்வுல இருக்கீங்க, எவ்வளவு பிரசன்ட்ல இருக்கீங்க, நிகழ்காலத்துல இருக்கீங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இறந்த காலத்துல போயிட்டு தேவையில்லாததெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அப்ப யோகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். அதே போல பழ எதிர்காலத்துல நீங்க வந்து பிளானிங் எல்லாம் பண்ணலாம், இந்த வேலை பண்ணணும், அது ஓகே. ஆனா அதை தவிர என்ன ஆகிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அப்படி ரொம்ப தேவையில்லாத எண்ணங்கள்லாம் போகுதுன்னா நம்ம நிகழ்காலத்துல இல்ல எதிர்காலத்துல இருக்கோம்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி யோகம் பண்ண பண்ண அந்த அட்டென்ஷன் அவேர்னஸ் அந்த இது வந்து அதிகரிக்கும். இந்த அட்டென்ஷன் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். என்ன சொல்லுவாங்க, உங்களோட செயல்திறன், அஹ், உங்களோட ஆக்கத்திறன் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
அப்போ வந்து ராஜயோகம் பயிற்சி பண்றாங்கன்னா இந்த அட்டென்ஷன் அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க்னா என்ன? ரொம்ப நேரம் ஒரு வேலையை உட்காந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு பண்றது. அதுல நிறைய தவறுகள் வரும். அது சரி பண்றது இப்ப ரொம்ப நேரம் எடுக்கும். அது நம்ம வீட்ல செய்யற சாதாரண வேலையா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆபீஸ் ஜாப் எங்கேயோ போய் ஏதோ ஒரு வேலை பண்றோம்னா அப்ப நிறைய டைம் வந்து ரொம்ப நேரம் அந்த வேலை இழுத்தடிக்கும் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஹார்ட் ஒர்க். அப்ப இந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னும் பொழுது நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களா மாறிடுவீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப அதிகமான ஒர்க்கா இருந்தா கூட நீங்க ஷார்ட் டைம்ல அதை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. ஷார்ட் டைம்லயும் பண்ணுவீங்க, சக்சஸ்ஃபுல்லாவும் முடிப்பீங்க. ஏன்னா யோகத்துல இருக்கீங்கன்னு நீங்க. யோகத்துல இருக்கீங்கன்னா ஆத்மா தன்னுடைய உச்சபட்ச செயல்திறன்ல இருக்கும். இப்ப எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா தானே இருக்கும். சோ இதெல்லாம் பாருங்க நமக்கு பலன். அப்ப நமக்கு நேரம் இன்னும் நிறைய கிடைக்கும். இப்போ ஆரம்பத்துல நான் ஆல்ரெடி ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு வீடு குடும்பம் என்னோட வேலை இதுலயே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோகத்துக்கு டைம் இல்ல டைம் இல்லைன்னு சொல்ற நிலை மாறி இப்ப உங்களுக்கு வந்து யோகத்துக்கும் டைம் அதிகமா இருக்கும். உங்களோட மற்ற வேலைகளும் ரொம்ப அந்த சொன்னல ஸ்மார்ட் ஒர்க் அது மாதிரி ரொம்ப குறைந்த காலத்துல நல்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி போகும் பொழுது இது யோகத்தினால கிடைத்த பலன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப நமக்கே வந்து இந்த யோகத்துக்கு நிறைய டைம் கொடுக்கற மாதிரி இருக்கும். சரியா? சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேங்களா? நம்ம அடுத்த லெவலுக்கு போலாமா? போலாம் சிஸ்டர். ஆ இப்ப நம்ம வந்து நேத்து போலாம்ப்பா. ஓகேப்பா. இப்ப நேத்து வந்து ஒரு யோகத்தோட படிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் வெளியில இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பா அந்த கர்ம யோகத்துல எல்லாம் கண்டிப்பா பிஸியா தான் இருக்கும். டிராபிக் கண்ட்ரோல் ஒலிக்குது இல்ல நம்ம டிராபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசு வந்து மனசும் புத்தியும் அந்த வேலையில ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும். அப்படியே போய் அந்த வேலையிலேயே மூழ்கி போயிருக்கும். இப்பெல்லாம் யோகம் பண்ண முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயை சொல்லும். ஆனா நீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல எதுவும் குடிமூழ்கி போய் விடாது. நான் இந்த யோகம் பண்ணுவேன் 1-2 மினிட்ஸ்ல என்ன ஆயிட போகுது? ஒரு நாள் முழுக்க எத்தனையோ தடவை வாஷ்ரூம் போறோம், எத்தனையோ தடவை தண்ணி குடிக்கிறோம், எத்தனையோ தடவை டீ காஃபி ஏதோ ஒரு விதத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? இப்ப யோகத்துக்கு நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? அதுவும் 1 மினிட் 2 மினிட்ஸ் கூடவா என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா மாயை உங்களை ஏமாத்தாம இவங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க அப்படின்னு அது அடங்கிடும். ஸோ அந்த மாதிரி அவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல டக்குன்னு ஒரு 1-2 மினிட்ஸ் உங்களால டீடாச் ஆக முடியுது அப்படின்னா அந்த பயிற்சியில உங்களுக்கு அந்த புலனடக்கும் சக்தி ஈஸியா வரும். அப்ப வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு அது குறையிறது நல்லாவே தெரிய வரும். So இந்த ஒருமுகப்படுத்துவது இதன் மூலமா நம்ம அந்த டிராபிக் கண்ட்ரோல் எல்லாம் என்ன பண்றோம்? அந்த மனம் புத்தியே கிளீன் பண்றோம். இதெல்லாம் வேண்டாம், யோசிக்க வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நம்ம அந்த கிளீனிங் ஒர்க் நடக்குது. இப்ப பாருங்க இந்த யோகத்தின் மூலமா அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் நம்ம செய்யற அது சமையல் வேலையா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அந்த ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். ஏன் வேலையில தவறு வருது? ஏன் ஒரு வேலை வந்து அரை மணி நேரத்துல முடிக்கிற வேலை 1 ஹவர் போகுதுன்னா அங்க ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் இல்லாம பண்றதுனால நம்மை அறியாமலேயே நம்மளோட உடல் வந்து ஸ்லோ ஆயிடுது, ஸ்லோ டவுன் ஆயிடுது. அதே ஃபோக்கஸ்டா பண்ணும் பொழுது நம்ம கரெக்டா பண்ணுவோம், எந்த தவறும் நடக்காது, எல்லாமே கரெக்டா இருக்கும் பொழுது அந்த ஒர்க் அதனாலதான் வந்து ஸ்பீடப் ஆகுது. அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றோம். ஸோ ஒருமுகப்படுத்துவதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஆத்மா அபிமானி இல்லை, சோல் கான்சியஸ்னஸ். அதை பத்தியும் நேத்து நம்ம சொல்லிட்டோம். ஒளி புள்ளிங்கிற அந்த உணர்வை கொண்டு வாங்க. நான் அந்த ஒளி புள்ளிங்கிறத விஸ்தாரமா உட்கார்ந்து பண்ற யோகத்துல நிறைய அனுபவம் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு 1 ஹவர் யோகா பண்றீங்கன்னா நிறைய அந்த ஆத்ம உணர்வு பயிற்சிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ம்? நிறைய நேரம் அந்த நான் ஒளி புள்ளி அப்படிங்கறத அனுபவம் பண்ண 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 உங்களுக்கு அந்த மத்த விஷயங்கள் கூட இன்னும் சுலபமா இருக்கும். அதற்கப்புறமா என்னுடைய உண்மையான இயல்புகள் என்ன அதை அனுபவம் பண்றது. நான் மகிழ்ச்சி சொரூபமான ஆத்மா அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே மகிழ்ச்சி சொரூபமா மாறிடணும். அங்க எந்த விதமான துக்கம் வலி காயம் வேதனை எதுவுமே இருக்கக்கூடாது. அது அப்படியே சுகஸ்வரூபமா நீங்க மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்க பண்ணீங்கன்னா கூட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த மெச்சூரிட்டி வர வர ரொம்ப நேரம் ஒரே ஒரு குணம் எடுத்து கூட 1 ஹவருக்கு மெடிடேஷன் பண்றது ரொம்ப இயல்பா இருக்கும். இந்த பயிற்சினால உங்களுக்கு பரமாத்மா கூட ரொம்ப நேரம் கனெக்ட் பண்ணி முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்ப பரமாத்மா கூட கனெக்ஷன் அப்படின்னா பக்தியில இருக்கிற மாதிரி கிடையாது. பக்தியில என்ன பண்ணுவோம்?
ஒரு கோவிலுக்கு போகணும், இல்ல வீட்ல வந்து ஒரு விளக்கு ஏத்தணும், இல்ல ஒரு பூஜை பண்ணணும்னா அதிகபட்சம் நம்ம உடல் சம்பந்தப்பட்ட தூய்மை தான் பண்ணுவோம். குளிச்சிருவோம், அழுக்கான ட்ரெஸ் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் நம்ம பார்ப்போம். இப்ப கோவிலுக்கு போறதுனா கூட செருப்பு தான் வெளியில விட்டுட்டு போகணும், செருப்போட நம்ம உள்ள போக மாட்டோம். காலை கழுவிட்டு தான் போகணும், தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் போகணும், அப்படிதான் நினைப்போம் இல்லையா? ஆனா இங்க வந்து ஞானத்துல சர்வசக்திவான், அந்த தூய்மையின் கடலாக விளங்குபவர், அவர் கூட கனெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ள அந்த அகத்தூய்மை பண்ணிடணும். அகத்தூய்மை இல்லாம மனசு புத்தியும் ரொம்ப கெட்டு இருக்கு, தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு ரொம்ப மோசமான நிலையில இருக்குன்னா அதுக்கு ஒரு கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம பரமாத்மா கூட கனெக்ஷன்ல போக முடியும். இல்லைன்னா அவரோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி, நம்ம இங்க லோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி பத்தி எல்லாம் கூட நம்ம கிளாஸஸ்ல சொல்லியிருக்கோம். எப்ப வந்து கொஞ்சம் சிடுசிடுப்பு இருக்கு, மனசுல யார பத்தின கோபமோ இருக்குன்னா நம்ம ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சில இருக்கோம்னு அர்த்தம். சரி, இது நடந்து ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆயிருக்கும், ஆனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியேதான் இருக்கு. விஷயம் நடந்து கொஞ்சம் நேரம் ஆயிருக்கலாம், ஆனா ஃப்ரீக்வன்சி லோ ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப எப்படி ஹை ஃப்ரீக்வன்சில இருக்க பரமாத்மா கூட கனெக்ட் ஆக முடியும்? ஹை ஃப்ரீக்வன்சினா என்ன? அவர் எப்படி இருக்கிறாரு பரமாத்மா? பரமாத்மாவை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. பரமாத்மாவை உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் இந்த 24 மணி நேரத்துல எந்த நொடி நினைச்சாலும் அவர்கிட்ட இருந்து பியோர் வைப்ரேஷன் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி அவர் கடலாக இருக்கிறார், எப்பவுமே சதா சிவமாக இருக்கிறார். அதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி. தூய்மையில ஹையஸ்ட் ஸ்டேஜ், அன்புல ஹையஸ்ட் ஸ்டேஜ். அவருக்கு யார் மேலேயும் அவர் கோபம், வருத்தம், வெறுப்பு எதுவுமே இருக்காது. எல்லார் மேலேயும் அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வெளிப்படும். அப்ப அந்த ஹை ஃப்ரீக்வன்சில அவர் இருக்காரு. நான் எப்படி இருக்கேன்? நேத்து ஒரு சண்டை நடந்திருக்கலாம், இல்ல காலையில சில சிடுசிடுப்பு, வேதனை, காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். அப்ப நான் லோ ஃப்ரீக்வன்சில தான் இருக்கேன். லோ ஃப்ரீக்வன்சியும் ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி மேட்ச் ஆகும்? ஆகாது இல்ல. இப்ப நீங்க வந்து ரிமோட் கண்ட்ரோலை வச்சு டிவியை கனெக்ட் பண்றீங்க, ஒரு பர்டிகுலர் சேனல் வேணும் அப்படின்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்க பட்டன் அந்த டிவில இருக்கிற அந்த அந்த பர்டிகுலர் சேனல் அதுக்குள்ள கனெக்ட் ஆகணும்ல, அப்பதானே அந்த ஸ்கிரீன்ல அந்த சேனல் வரும். அது போல நானும் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு என்னை ரைஸ் பண்ணணும், என்னை உயர்த்திக்கணும். அப்ப அந்த உயர்த்தி கொள்ளும் பொழுதுதான் பரமாத்மாவோட கனெக்ஷன் வரும். அதற்காக தான் நம்ம இந்த சோல் கான்சியஸ்னஸ், இந்த செகண்ட் லைன் பாருங்க, ஆத்மா அபிமான நிலையில அந்த சுயத்தின் இயல்புல நிலைத்திருக்கணும். இதுக்கு ரொம்ப சுலபமான மெத்தட் வந்து ஸ்வமானம். ஸ்வமானத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆத்மாவோட ஃப்ரீக்வன்சி ஹை ஆயிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஸ்வமானம் பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க சொல்லுங்க. ஒரு சில நேரம் அந்த சோமானத்துல இருக்கும் அப்படியே லைட்டா வந்து உடம்பு புல்லரிக்க மாதிரி ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் பண்ண முடியும். ஓகே, சுமானத்துல இருக்கும் பொழுது உங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு கவனிச்சிங்களா? இன்னும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல சிஸ்டர். இப்ப பாருங்க, உதாரணமாக வந்து இப்போ ஸ்வமானம்ங்கிறது என்ன? பரமாத்மாவுக்கு என்னெல்லாம் டைட்டில் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் கிடைக்குது. ஏன்னா கூட ஒரு மாஸ்டர்னு நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ நீங்க வந்து இந்த ஸ்வமானத்தை நம்பணும். ஓகே, இப்ப நம்ம டெய்லி குரூப்ல கூட ஒரு ஒரு ஸ்வமானம் போட்டுட்டு இருக்கோம், பாக்குறீங்களா? இன்றைய ஸ்வமானம் அப்படி குரூப்ல போடுறோம். அது பாக்குறோம் சிஸ்டர். ஆஹ் அப்ப அது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சுமானத்தோட புரியுது. புரியுது. இதை தவிர பிரியா சிஸ்டர் கூட ஒரு 5 சுமானம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. So, ஆமா சிஸ்டர். அப்ப அது வந்து அப்படியே உங்களோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்ல. முதல்ல அந்த சுமானம் அப்படிங்கிற பயிற்சி இல்லாத போது நான் யார்? நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு கோபம் வரத்தானே செய்யும், எனக்கும் மனசுல வலி வேதனை இருக்கத்தானே செய்யும், அப்படிதானே சொல்லிட்டு இருந்தோம். அப்படிதானே சொல்லிட்டு இருந்தோம். ஆமா சிஸ்டர். அப்ப எப்படி இருந்தது? கீழே இருந்தது நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இப்ப வந்து இந்த சொமானம் மூலமா நம்மளோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நான் வந்து பரமாத்மாவோட மகிமைகள் என்னவோ அதெல்லாம் என்னுடைய மகிமைகளா இருக்கு. நான் வந்து மாஸ்டர் அன்பின் கடல். நான் மாஸ்டர் திரிகாலதரிசி. திரிகாலதரிசினா என்ன? 3 காலங்களும் அறிந்தவன் நான். 3 காலங்களுடைய ஞானம் எனக்கு தெரியுதுன்னா அப்ப உங்களுக்கு அந்த சுயமரியாதை அதிகரிக்கல? இது மாதிரி சாதாரணமா யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் சுயராஜ்ய அதிகாரி அப்படி நினைத்து பார்க்கும் பொழுதே நீங்க இப்படி யோசிக்க கூடாது, நான் இன்னும் அதெல்லாம் அடையல, இது ஏதோ பணிவு நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணாதீங்க. இந்த ராஜயோகத்துல ஒரு யுக்தியே வந்து நாம் என்னவாக ஆக விரும்புகிறோமோ
அப்படியே இருப்பதாக நினைப்பது. இப்ப நான் மாஸ்டர் அன்பின் கடல் ஆகல, ஆனா நான் என்ன சுவமானம் வைக்கிறேன், என்ன பிராக்டிஸ் பண்றேன், நான் மாஸ்டர் அன்பின் கடல். ஏன்னா நான் அதுவாக ஆக விரும்புறேன். அப்படி நினைக்கும் பொழுதுதான் நான் அப்படி ஆக முடியும். அதனாலதான் நீங்க சுவமானம் பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலன்னு சொல்றீங்க. புரியுதுங்களா ஏன் அந்த ஸ்டேஜ் வரலன்னு? பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அது வேற விஷயம். அவங்களுக்கு அந்த அந்த அனுபவமே இருக்காது. ஆனா பிராக்டிஸ் பண்ணி கூட அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஏன் வரலன்னா அதை நம்பல. இப்ப புரியுதுங்களா அந்த ஸ்டேஜ் ஏன் உங்களுக்கு அனுபவம் ஆகலைன்னு? புரியுது சிஸ்டர். மூன்றாவது ஸ்டெப் வந்து மனம் புத்தி மூலமாக பரமாத்மாவோடு தொடர்பு கொள்வது. ஏன்னா பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு, நான் ஆத்மா என்னோட உடல்ல மூளைக்கு முன்பகுதியில் அமர்ந்திருக்கிறேன். இப்ப இதுக்கு வந்து நம்ம அந்த படம் கூட நேத்து காமிச்சோம்ல, இங்க பாருங்க. இந்த படத்துல இரு புருவங்களுக்கு மத்தியில காமிச்சிருக்காங்க. நீங்க எப்படி வேணாலும் நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். ஆத்மா எப்படி இருக்கு, ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கு. இது இங்கெல்லாம் வர்றது எல்லாமே அது ஒளி கிரணங்கள், அந்த ரேஸ் ஆஃப் லைட். இதுதான் நான் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே விஷுவலைஸ் பண்றீங்க. இந்த விஷுவலைசேஷனுக்கும் கற்பனைக்கும், அதாவது இமேஜினேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். இமேஜினேஷன் அப்படிங்கிறது, கற்பனை என்பது நடக்க முடியாத விஷயங்கள், இல்லவே இல்லாத விஷயங்களை நாமளா நினைச்சுக்கிறது. ஓகேவா? ஆனா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது உண்மையில இருக்கு, இல்லாமலாம் இல்ல, இருக்கு. அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் விஷுவலைசேஷன். இமேஜினேஷன் கற்பனைனா இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நிறைய சொல்லுவாங்கல்ல, டே ட்ரீம் பண்றாங்க, பகல் கனவு காண்றாங்க, இதெல்லாம் பகல் கனவு காணாது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இமேஜினேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா காட்சிப்படுத்துதல் அப்படின்னா இருக்கு, ஆத்மாங்கிறது இருக்கு. ஆத்மாவை நான் ஞான கண் மூலமாக பார்க்கிறேன். பரமாத்மா என்பவர் இருக்கிறார், பரந்தாமம் என்பது இருக்கிறது, சத்தியுகம் என்பது இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து நான் மூன்றாவது கண்ணான அந்த ஞான கண் மூலமாக பார்க்கிறேன். இதுதான் வந்து விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். புரியுதுக்கா. ஓகே. அப்போ நான் ஆத்மா இங்க ஒளி புள்ளியா இருக்கேன். இது நடுவுல நம்மளோட தியானத்துக்கு நடுவுல இந்த ஆத்ம பயிற்சி நம்ம எல்லா காரியங்கள் பண்ணும்பொழுது கூட ஒரு செகண்ட் அந்த தாட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நீங்க ஒரு தடவை விஷுவலைசேஷன் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமா அந்த உணர்வு இருந்தா போதும், ஆத்ம உணர்வோடு நீங்க இருக்கலாம். அதே போல பரமாத்மாவை எப்படி நினைவு செய்வதுன்னு கூட ஒரு கேள்வி நீங்க குரூப்ல கேட்டிருந்தீங்க. பாருங்க, பரமாத்மா பாருங்க, இங்க எப்படி நெற்றி நடுவுல அந்த ஒளிப்புள்ளி ஆத்மா இருக்கோ அதே போலதான் பரமாத்மாவும் இருக்கிறார். பாருங்க, சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட். ஆத்மாலையும் பாருங்க அந்த ஒளிக்கிரணங்கள் வெளிப்படுது இல்ல. இப்ப சிவ பரமாத்மா கூட ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு, ஆனா அவர் கம்ப்ளீட், அவர் கடல் அளவுக்கு குணங்கள் சக்திகளோட இருக்கிறார்ல. அவருடைய தூய்மை எப்படிப்பட்டது. அப்ப அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஒளிக்கிரணங்கள் பாருங்க, பிரகாசமா இருக்குல்ல. அப்ப நீங்க பரமாத்மாவை நினைத்து பார்க்கும் பொழுது ரெண்டுத்தையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று, இந்த ஒளி புள்ளியாக இந்த பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருப்பது என்னுடைய தந்தை சர்வ சக்திவான், நான் பக்தியில தேடி தேடி அலைந்த என்னுடைய தெய்வம், என்னுடைய கடவுள், என்னுடைய பகவான், அவர்தான் இவர், இந்த ஒளி புள்ளியாக இருப்பவர். அப்ப அவரை வந்து நீங்க முழுசா விஷுவலைஸ் பண்ணணும்னா அவர் பிரகாசமா ஜொலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஸ், இந்த பிரகாசத்தையும் நீங்க பாப்பீங்க. அதே போல எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேக்ரவுண்ட் இல்லாம விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. இப்ப இங்க இருக்கீங்க, ஏதோ ஒரு மனிதரை நினைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு பொருளை நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் மட்டும் காட்சியில வராது, பேக்ரவுண்டும் சேர்ந்துதான் வரும். ஒரு செவரோ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? கரெக்ட் சிஸ்டர். ஆமாப்பா. கண்டிப்பா இருக்கும் சிஸ்டர். அதே போலதான் பரமாத்மாவே வெறும் ஒளி புள்ளியா பார்க்காம பேக்ரவுண்ட்ல பரந்தாமம் இருக்கு. பரந்தாமம் என்ன? அங்க ஒரு பிரகாசமான செம்பொன் நிறமான பிரகாசமான உலகம், அங்க வெறும் லைட் தான். அதனாலதான் இந்த படத்துல வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல லைட் காமிக்காங்க பேக்ரவுண்ட்ல. அங்க பரமாத்மா பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கிறாரு. அவரும் சுயம் ரொம்ப பிரகாசமான கிரணங்களோட இருக்கிறார். இந்த கிரணங்கள்லாம் என்ன? அவருடைய தூய்மை வெளிப்படுது,
அவருடைய அமைதி வெளிப்படுது, அவருடைய அன்பின் குணம் எல்லாமே ஒளிக்கிரணங்களா வெளிப்படுது. நம்ம கூட சில கிளாஸஸ் பார்த்தோம்ல, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர். ஸோ அந்த எல்லா கலரும் சேர்ந்து வெளிப்படுதுன்னா அது வெண்மை நிறமான, ஒரு ஆரஞ்சு நிறமான, ஒரு தங்க நிறமான ஒளிக்கிரணங்களாக வெளிப்படுது. அப்ப பரமாத்மாவை நினைத்து பார்ப்பதுங்கிறது கஷ்டமா? இப்ப பரமாத்மாவை நினைத்து பார்ப்பதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல? இல்ல சிஸ்டர், ஈஸி தான். இல்லைங்கக்கா. ஓகே, வெரி குட். இப்ப நம்ம வந்து மனம் புத்தி மூலம் பரமாத்மாவோடு தொடர்பு கொள்கிறோம். அதாவது நான் ஆத்மா நெற்றி பொட்டுல தான் இருக்கேன், நான் இந்த உடல்ல தான் இருக்கேன், நான் எங்கேயும் போல. பரமாத்மா எங்க வேணாலும் இருக்கட்டும். அவர் பரந்தாமத்துல இருக்கலாம், இல்ல சூக்ஷ்ம வதனத்துல இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்னேன்ல குப்தமான வேலை ஏதோ ஒண்ணு இருக்கும், தெய்வீக காரியம் பூமிக்கு கூட வந்திருக்கலாம். அது எனக்கு தேவையில்லை. நான் அவரை பரந்தாமத்துல வச்சு ஒளிப்புள்ளியா நான் நினைவு பண்ணாலே போதும். ஆக்சுவலா மனம் மனதோடு இணைகிறது, அவ்வளவுதான். இப்போ நீங்க உதாரணமா நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு உறவினர், உங்களோட ஆஹ், மகன் மகள் இல்ல அம்மா அப்பா இல்ல உங்களோட பிரதர் சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப அவங்கள நீங்க மனசால நினைச்சு பாக்குறீங்க. அப்ப மனதோடு தானே மனம் இணையுது. அப்ப அவங்க வந்து எக்ஸாக்டா கிச்சன்ல இருந்தாங்களா, ஆபீஸ்ல இருந்தாங்களா, ஸ்கூல்ல இருந்தாங்களா? இது ஒரு விஷயமா? அது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமா என்ன, சொல்லுங்க. தேவையில்லை சிஸ்டர். தேவையில்லைங்கக்கா. இல்ல, கரெக்ட் இல்லையா? இப்ப நம்ம வீட்லயே இருக்கிறாங்க, நாம இப்போ ஒரு ரூம்ல இருக்கோம். நம்ம வீட்லயே நம்ம வீட்டோட வேற ஒரு பகுதியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம மனசால தானே நினைக்கிறோம். இல்ல கண்டம் விட்டு கண்டம் வேற ஒருத்தவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களையும் நம்ம மனசால தான் நினைக்கிறோம். சோ அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியமே இல்லை. மனதால அவங்கள நினைச்சாலே மனம் மனதோட கனெக்ட் ஆயிடுது. அதே தான் இங்கேயும் நடக்குது. சோ பரமாத்மாவை பற்றி நமக்கு தெரியுது. அவருடைய ஒளி ரூபம், அவருடைய குணங்கள், சக்திகள், அவருடைய மனம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர், அவர் உலகத்துல இருக்க மற்ற ஆத்மாக்களில் இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறார். இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? பரமாத்மாவை பற்றிய சிந்தனை செய்யுங்க, அதை நல்லா புத்தியில பதிய வைங்க. அதை நீங்க நல்லா பதிய வச்சிட்டீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பரமாத்மாவோட கனெக்ஷன்ல வரும் பொழுது உங்களுக்கு நல்லா அந்த கனெக்ஷன் கிடைக்கும். அப்ப மனசு வந்து அவரோட மனசோட இணையும். இப்ப பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து மொழி என்பது ஒரு தடை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுவோம், தமிழ் பேசுவோம், கன்னடா பேசுவோம், தெலுங்கு பேசுவோம், இங்கிலீஷு, பிரெஞ்சு. இப்ப பரமாத்மாக்கெல்லாம் இந்த பாஷை தெரியுமா அப்படின்னு நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா பரமாத்மா கூட நம்முடைய பாஷை என்ன தெரியுமா? அன்பு. அன்புங்கிற அந்த லாங்குவேஜ் மூலமா தான் அவரோட நம்ம கனெக்ட் ஆகணும், இல்லையா? அப்போ அந்த அன்பு வந்து நாம மனசுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனா அதுல வந்து அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்புங்கிறது வந்து ஏதாவது ஒரு உறவின் மூலமா தான் நடக்கும். ஓகேவா? பரமாத்மாவோட கனெக்ட் ஆகுறோம்னா அங்க அன்பு இருக்கணும். அப்ப அன்பு பரமாத்மா கூட ஏற்படணும்னா அதற்கு ஒரு உறவு. அதற்கு நம்ம என்ன சொல்றோம்? உண்மையிலே பரமாத்மா கூட நீங்க எல்லா சம்பந்தத்திலும் உறவு கொண்டாடலாம். தந்தையாக, தாயாக, ஆசிரியராக, சத்குருவாக, நாயகனாக கூட உறவு கொண்டாடலாம். எனக்கு வந்து எப்படி நான் பரமாத்மாவை தந்தையா நினைச்சிட்டு என்னுடைய கணவனாக நாயகனாக நினைப்பேன் அப்படி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இது ஆத்மா தான். உடல் உணர்வுல இருக்கும் பொழுது நினைக்க முடியாது. ஆனா ஆத்ம உணர்வுல எல்லாமே நானும் பாயிண்ட் ஆஃப் லைட், அவரும் பாயிண்ட் ஆஃப் லைட். இங்க என்ன சம்பந்தமா இருந்தா என்ன? அண்ணனா கூட நினைக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆரம்பத்துல தந்தைங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ஃப்ரெண்டுங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க அப்படி பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல முதிர்ச்சி வர வர உங்களுக்கு மற்ற சம்பந்தங்கள் கூட ரொம்ப ஈஸியா உங்களால நினைவு பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க பரமாத்மாவோட மனம் புத்தி மூலமா நம்ம தொடர்பு கொள்கிறோம். அதாவது மனதின் ஃபீலிங்ஸ், புத்தியில ஏற்படுத்துற எண்ணங்கள், புத்தி மூலமாக ஏற்படுத்துகிற எண்ணங்கள், புத்தி மூலமா காட்சியும் படுத்துறோம். ஏன் இங்க ராஜயோகத்துல விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். எப்படி ஃபீலிங்ஸோட இருக்கிற எண்ணங்கள் முக்கியமோ அதே போல விஷுவலைசேஷனும் முக்கியம். இந்த ரெண்டுமே சேரும் பொழுதுதான் நமக்கு அங்க ஒருமுகத்தன்மைங்கிறது நடக்கும். இல்லைன்னா புத்தி வேற சைடு போச்சுன்னா, புத்தி வேற ஏதாவது காட்சியை பார்த்துதுன்னா மனசு அங்க ஓடி போயிடும். இல்ல மனசு வேற ஏதோ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதுன்னா புத்தி அங்க ஓடி போயிடும். அப்ப நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வராது. ஸோ மனம் புத்தி மூலமாக அங்க ஃபீலிங்ஸோட இருக்கணும். பாருங்க, அன்புல தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அன்பு இல்லாம நம்ம வந்து மற்ற விஷயங்களோட பரமாத்மாவோட கனெக்ஷன் வச்சோம்னா ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியாது. அதனால நம்ம
அடிக்கடி சொல்லுவோம், ஞானத்துல வந்து பயம் கிடையாது, பக்தியும் கிடையாது. இங்க அன்பு தான் இருக்கும். பயத்தோட ஒருத்தர் எவ்வளவு நேரம் நினைக்க முடியும் இல்ல? சோ அன்புனால நம்ம எவ்வளவு வேணாலும் நினைக்கலாம். பக்தியில கூட பாருங்க, அந்த சதோ பிரதான பக்தி பண்றவங்க அந்த அன்பினாலதான் அவங்களோட இஷ்ட தெய்வத்தோட கனெக்ட் ஆவாங்க. அப்படியே உலகம் மறந்து மெய் மறந்து அப்படியே இணைஞ்சிடுவாங்க இல்லையா? சோ அது போல அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். அன்புங்கிறது ஏதாவது ஒரு சம்பந்தத்தின் மூலமா தான் நடக்கும். அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பந்தத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, ரொம்ப ஈஸியா இருக்குது பிகினர்ஸ்க்கு வந்து அப்பாங்கிற உறவு, ஃப்ரெண்டுங்கிற உறவு, இது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல மத்த உறவுகள் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க தாராளமாக அப்படியும் பண்ணலாம். ஓகே. அதற்கப்புறமா அவர் மூலமாக எனக்கு என்னெல்லாம் பிராப்தி கிடைக்குது அதையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். நீங்க உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து இந்த மனமும் புத்தியும் உங்களோட கோஆபரேட் பண்ணணும் இல்ல? இப்ப யாராவது சொல்றாங்கன்றது வேண்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, பரமாத்மா கிட்ட இருந்து எனக்கு என்னெல்லாம் பிராப்திகள் கிடைக்குது. அந்த மாதிரி நினைக்கும் பொழுதே அவர் மேல இன்னும் அன்பு அதிகரிக்கும், அவர் மேல இன்னும் ஈடுபாடு அதிகரிக்கும். அப்பதான் அந்த கனெக்ஷன் ரொம்ப நேரம் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நேரா போய் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணேன், அப்ப என்னால ரொம்ப நேரம் அங்க நிலைக்க முடியல. ஏன்னா மனசு என்ன பண்ணா, அனுபவத்தை தேடி வேற எங்கேயாவது ஓடும். நேத்து நடந்த விஷயம், நம்ம இந்த யோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்ய போற வேலை. ஏன்னா அந்த வேலையில ஏதோ ஒரு சுகம் நமக்கு கிடைக்குது, ஒரு பாராட்டு கிடைக்கும், ஏதோ ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால மனசு வந்து இங்க போயிடும். ஏன்னா நம்ம பரமாத்மா கிட்ட அந்த ஏதாவது ஒரு பிராப்திய அனுபவம் பண்ணல, அங்க ஒரு சுகம் கிடைக்குது, அவரால இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு வரலனா, மனசுக்கு கொடுக்கலனா மற்ற விஷயங்களுக்கு ஓடி போயிடும். ஓகே. இப்போ இந்த விஷயங்கள்லாம் கூட நீங்க முரளி கேட்க கேட்க ரொம்ப ஈஸி ஆயிடும். முரளி கேட்க கேட்க அந்த இன்னும் அந்த பர்சனல் கனெக்ஷன்லாம் வர வர இன்னும் உங்களுக்கு அந்த சம்பந்தம், அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய பிராப்திகள் அதெல்லாம் நீங்க உங்க புத்தியும் நல்லா ஏத்துக்கும். அப்ப மனசும் அனுபவம் பண்ணும். So, இந்த மாதிரி தான் பரமாத்மா கூட கனெக்ஷன் பண்ணணும். இப்ப கனெக்ஷன் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடல் அளவு குணங்களை நம்ம நமக்குள்ள கொண்டு வரணும். அதுதானே பர்பஸ். அதனால தானே அவர் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் இல்லையா? நாம மட்டும் சாதாரணமான ஆளுங்களா? அவர்கிட்ட ஏதோ நமக்கு காரியம் ஆகணும், அதற்காக தானே வைக்கிறோம். அப்ப அந்த காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன காரியம் அது? அவரு தூய்மையில கடலாக இருப்பாராம், நான் தூய்மையில குறைவா இருக்கேன். அவர் சாந்தியில கடல் அளவு இருப்பாராம், எனக்கு சாந்தி அப்பப்போ இருக்கு போயிடுது. அப்போ எனக்கு வேண்டிய எல்லாமே அவர்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அது எனக்குள்ள எப்படி கொண்டு வருவது? ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அவர்கிட்ட இருக்குல்ல, அதை அனுபவம் பண்ணுங்க. அது அப்படியே நீங்க எண்ணங்களா கூட கொண்டு வரலாம். பக்தியில மகிமைகள்லாம் சொல்றோம்ல, அது போல பரமாத்மா கிட்ட ஒன் டு ஒன் கான்வர்சேஷன். அவர் கூட நீங்க நேரடியா பேச ஆரம்பிங்க. ஏற்கனவே இப்ப வந்து குட் மார்னிங் யோகம் சொல்றீங்க, நைட்டு லெட்டர் எழுதுறீங்க, நடுவுல நடுவுல பரமாத்மாவோட நினைக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப இப்ப அவர் கூட பேச ஆரம்பிங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப இது செயற்கையா தோணலாம், இல்ல சரியா வராம இருக்கலாம். ஏன்னா அதற்கு காரணம் உடல் உணர்வு அதிகமா இருக்கு. இப்ப நான் உடல் உணர்வோடு இருக்கும் பொழுது, பரமாத்மா ஒளி புள்ளியா இருக்கும் பொழுது அங்க அங்க வராது. அது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா அதற்காக நிறுத்தாதீங்க. இது பரமாத்மாவோட நீங்க அந்த தொடர்பை ஏற்படுத்தி அந்த பேசுவது, இங்க என்னெல்லாம் சொல்றோமோ அது செய்ய 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 நீங்களும் அந்த ஆத்ம உணர்வு அதிகரிச்சு அதிகரிச்சு ரொம்ப இயல்பாயிடும். இப்போ எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பரமாத்மா ஒளி புள்ளியே இருக்கட்டுமே, அதுதானே சத்தியம். நானும் ஒளி புள்ளி தானே. நான் தான் என்ன உடல்ல தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனாலதான் ஆரம்பத்துல அந்த சத்திய ஞானத்தை நல்லா பதிய வைங்க பதிய வைங்கன்னு சொல்றது. நானும் ஒளிப்புள்ளி, அவரும் ஒளிப்புள்ளி, ரெண்டு பேருமே சேம் தான். அப்புறம் என்ன? அப்ப தாராளமாக நீங்க பரமாத்மா கூட பேச முடியும். பரமாத்மா கிட்ட நீங்க மகிமைகள் சொல்லலாம். பாருங்க நீங்க எவ்வளவு கடல் அளவு குணங்களோட இருக்கீங்க. பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூய்மை இருக்கு. ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூய்மை இருக்கு? ஏன்னா நீங்க உடல்ல எடுக்கிறதே கிடையாது, நீங்க தாயோட கர்ப்பத்துல வர்றதே கிடையாது, நீங்க எந்த கர்மங்களும் பண்றதே இல்லை. அதனால நீங்க கடல் அளவு பவித்திர தன்மையோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்து வியந்து பாருங்கள். அவரை ரசிங்க. இப்படி ஒரு ஆத்மா உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. யோசிச்சு பாருங்க, உலகத்துல யாராவது ஒருத்தராவது காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை இல்லாதவங்க இருக்கிறாங்களா? தேவதைகள் கூட துவாபர யுகம் வந்தவன மாறிட்டாங்கல்ல. ஆனா அவர் பாருங்க, பரமாத்மா எப்பவும் எவர் பியோர். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே அந்த மனசு வந்து அப்படி ஒரு இந்த புலகாங்கிதம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் வரும்.
இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு குணத்தையும் நீங்க அனுபவம் பண்ண 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 ஆக்சுவலா என்ன நடக்கும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் அதிகரிக்கும். அதாவது கீழே இருக்கு பாருங்க, அந்த முக்கோணத்துல பார்த்தோம் பாருங்க, கீழே இருக்கு. அது அப்படியே நமக்கு மேல 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 வரும். விருத்தியில வரும், உணர்வுகள்ல வரும், எண்ணங்கள்ல வரும். சோ அப்ப நமக்கும் அந்த குணங்கள் நிறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்கும்னா ஒரு ஸ்டேஜ்ல அவரும் நானும் சமம்ங்கிற மாதிரி ஆயிடும். அஹ் இது நீங்க பிராக்டிக்கலா அனுபவம் பண்ணுவீங்க. பரமாத்மா எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் ஆகிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து இதை மெடிடேஷனா பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இதை மெடிடேஷனா பண்ணலாம். அவர் எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படியே இருக்கேன். அப்ப அவர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து அந்த ஒளி பார்த்தோம்ல, தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் பரவுது, அன்போட ஒளிக்கிரணங்கள் பரவுது. அது போல நானும் அப்படியே மாறிட்டேன், அவரும் நானும் சமம். அப்ப என்கிட்ட இருந்தும் எல்லாருக்கும் போகும். நானே சில பேரை நினைச்சு கொடுப்பேன், இல்லைன்னா யாராவது என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு தானா போயிடும். அப்போ நானும் மாஸ்டர் காடா மாறிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடு எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இது கொஞ்சம் செய்ய செய்ய தான் வரும். ஆனா இது நம்ம சொல்லாம அதை எப்படி செய்ய முடியும், அதனாலதான் சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? பாசிபிளா இதெல்லாம்? நினைக்கிறேன் மேடம். சாத்தியம்தாங்க்கா. க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா நீங்க அடுத்த நாள் கிளாஸ் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களால கேட்சப் பண்ண முடியாது. சரியா? நாளைக்கு வந்து இன்னைக்கு பண்ண ஒரு அமிர்த வேலை யோகம் எப்படி இருக்குன்ற ஒரு சாம்பிள் மாதிரி பார்க்கலாம். சில அனுபவங்கள்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கத்துக்கிற அந்த ஒரு எண்ணத்தோட கேளுங்க. இதையே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம இப்படியே பண்ணலாம், அவங்க சொன்னா மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கற்றுக்கொள்வது, லேர்னிங் அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. சரியா? ஓகேப்பா. சரி, நமக்கு வந்து யூடியூப்ல வந்து அந்த குட் மார்னிங் யோகம் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகணும். அப்பதான் யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதனால நான் அதை இப்ப போட்டுடுறேன். நீங்க அதையே மெடிடேஷனா எடுத்துக்கோங்க. நான் யூடியூப்ல நிறைய பேர் பின்னாடி கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னமோ சொல்றாங்க, பிடிஎஃப்ங்கிறாங்க, ரெக்கார்டுங்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் கிடைக்கலையே நினைப்பாங்க. அதனால நம்ம அந்த குட் மார்னிங் யோகமே போட்டுடலாம். ஓம் சாந்தி. அதிகாலையில் கண் விழித்தவுடன் நாம் செய்யக்கூடிய குட் மார்னிங் யோகம். நான் தெய்வீகமான ஆத்மா. இந்த சரீரத்தில் உலக சேவைக்காக சூக்ஷ்ம வதனத்திலிருந்து அவதரித்திருக்கின்ற ஃபரிஷ்தா. நான் சர்வ சக்திவான் பரமாத்மாவின் குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவான். குட் மார்னிங் பாபா. நீங்கள் என்னுடைய பாபா, இனிமையான அன்பான பாபா. பாபா என் மீது அன்பு மழையை பொழிகின்றார். நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, பவித்திரமான ஆத்மா. நான் மகிழ்ச்சி ஸ்வரூபமான ஸ்திரமான ஆத்மா. யாரிடமிருந்தும் எனக்கு அன்பு, மரியாதை, அங்கீகாரம், பாராட்டு, சந்தோஷம் எதுவுமே தேவையில்லை. நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் அனைவருக்கும் எப்போதுமே அன்பு, மரியாதை, சுகம், சாந்தியை தந்து கொண்டே இருப்பேன். பரமாத்மாவின் தெய்வீக ஒளி சக்தி என்னை சுற்றி
குடை நிழலாக இருக்கின்றது. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இதை துளைத்து கொண்டு என்னை நெருங்கவே முடியாது. என்னுடைய சரீரம் எப்போதுமே முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. என்னுடைய அனைத்து உடல் உறுப்புகளும் மிக நன்றாக செயல்படுகின்றன. என்னுடைய உடல் எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. என்னுடைய உறவுகள் எப்போதும் அன்பாகவும் சுமூகமாகவும் இருக்கின்றனர். நான் அனைவரையும் அவர்கள் எப்படியோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரும் என்னை நான் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர். எங்களுடைய பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய வேலை, தொழில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்றது. எங்களிடம் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைவாக இருக்கின்றன. நான், எனது லௌகீக குடும்பத்தினர், எங்களது வேலை, தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பரமாத்மாவின் பாதுகாப்பு கவசத்துக்கு உள்ளே இருக்கின்றோம். இன்றைய எனது நாள் மிகச் சிறப்பாக என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருகின்றது. பரமாத்மாவின் துணை எனக்கு எப்போதுமே இருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் என்னுடைய வெற்றி கல்ப கல்பமாக நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.